சிந்திப்போமே. 1916 எனக்கு ஆர் துணை நீ அல்லது. சுந்தரர் பெருமான் விளக்குகிறார். தீ போன்ற செந்நிறம் உடைய புன் சடை மீது இளம் நாகத்தை அணிந்தவனே. சுடலையில் நரிகளெல்லாம் உலவும். அப்படிப்பட்ட சுடலையில் உள்ள சிரிப்பது போன்ற தோற்றமுள்ள வெள்ளிய மண்டை ஓட்டினை பலி ஏற்கும் களமாக கையில் கொண்டவனே. யானையின் குளிர்ந்த தோலை போர்த்தியவனே. திருக்கடவூர் வீரட்டத்தில் உறையும் எம் தலைவனே. உன்னையன்றி எனக்கு துணை ஆவது வேறு யார்? பெருமானே, உன்னையன்றி எனக்கு துணை ஆவது வேறு யார்? இப்படியாக நமது வினையை பிச்சையாக ஏற்கிறான் பெருமான் என்று விளக்குகிறார் சுந்தரர் பெருமான். பாடலை காணலாமே. எரி ஆர் புன் சடை மேல் இளநாகம் அணிந்தவனே. நரி ஆறும் சுடலை நகு வெண் தலை கொண்டவனே. கரி ஆர் ஈர் உரியாய் கடவுர்தனுள் வீரட்டத்து எம் அரியாய். என் அமுதே, எனக்கு ஆர் துணை நீ அல்லதே. எனக்கு ஆர் துணை நீ அல்லதே என்று சுந்தரர் பெருமான் தாம் அருளி செய்த திருப்பாட்டு எனும் 7வது திருமுறை தேவாரத்தில் 28வது பதிகத்தில் 7வது திருப்பாட்டில் மிக தெளிவாக விளக்குகிறார். உறுதுணை உணர்வோம், பதிக்கு வினை ஈவோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.